இப்போ நம்ம தலக்காவேரியிலேருந்து மடிக்கேரிக்கு வந்துட்டோம். மடிக்கேரியிலேருந்து குஷால் நகர்லேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சா ஒரு 150 rupees அப்படி வாங்குவாங்க. புத்தாஸ் கோல்டன் டெம்பிள். இங்கே வந்து மாங்க்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேமஸான புத்தா டெம்பிள் தான், கோல்டன் புத்தா டெம்பிள். ஸோ இங்கே வந்திருக்கோம். வாங்க போயிட்டு மாங்க்ஸ் பார்க்கலாம், அவங்க பண்ணுற பூஜை பார்க்கலாம், அவங்க டெம்பிள் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு புது ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ இங்கே வால்ஸ் மேலே எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட கடவுள் பற்றி இருக்கலாம். மேபி நம்மளுக்கு அது நாலேஜ் இல்லாததுனால அதோட பெயிண்டிங்ஸோட மீனிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்து மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி தியானம் பண்ணேன். எப்படி ப்ரே பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன வேண்டிக்கணும்னு தெரியல, எவ்வளோன்னு வேண்டிக்க முடியும், நிறையாவே இருக்குது தேவையானது. பட் அதுக்காக நான் எதுவுமே வேண்டிக்கல, வெறும் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணேன். அங்கெல்லாம் சுற்றி பார்த்தேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இப்படியே வெளியில் வந்து சுற்றிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே கூட நம்ம பார்க்கலாம். அங்கே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சுற்றி அந்த கோயிலுக்கு பின்னாடி சைட்ஸில் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒரு பார்க் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யார் கூடாவது வந்தால் இங்கே உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இங்கே எதுவுமே வந்து நம்ம கலீஜெல்லாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸு, இந்த மாதிரி பாட்டில்ஸ் இதெல்லாமே போட்டு இதெல்லாம் பண்ண வேணாம். இங்கே வந்து இங்கே இருக்கிற பசங்களுக்கு, இங்கே படிக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயே அவங்க சின்ன வயசுலேருந்து படித்து வளருவாங்க. இது தலைலாமா டெம்பிள். புத்தா டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே தலைலாமா டெம்பிள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விளக்கு இருக்குது. இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த இது வைக்கிறாங்க, காட்டனு. இதுக்குள்ளே வந்து இந்த மாங்க்ஸ் இருக்காங்க. கிளாஸில் தெரியல அவ்வளோ கிளியராக. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ரேயர் ஹால் இருக்குது. இது ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து உக்காந்து படிக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமே ப்ளே பண்ணி படிக்குவாங்க. எல்லோரும் ஒரே வாட்டி படிப்பாங்க, ப்ரே பண்ணுவாங்க. அந்த வேதம் படிக்கிறது மாதிரி ஒரு புக்ஸ் ஏதோ இருக்கும் அவங்கக்கிட்ட. லாஸ்ட் டைம் நான் வந்து அப்போ பார்த்துருக்கேன், அது லைவாக பார்த்துருக்கேன். நிறைய பேர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் மோக்ஸ் வந்து இங்கே ப்ரே பண்ணுவாங்க. ஒரே அந்த பெரிய ஹால் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பெரிய ப்ரேயர் ஹாலில். அதுக்கப்புறமா இது அடுத்தது சின்னது. ஸோ இங்கே பின்னாடி நம்ம வந்ததுலேருந்து இந்த முன்னாடி இருக்கிற பெரிய இது மண்டபம் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி இருந்த அந்த ஸ்டாச்சூஸ் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே அவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, க்ளீனாக நீட்டாக. ரொம்ப அது வந்து டெக்கரேட்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரே வந்து மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இங்கே வந்தால் நம்மளுக்கு அந்த கடவுள் பற்றி எதுவும் தெரியலனாலும் நல்லாயிருக்கும். இங்கே வந்தப்போ நம்ம நிறைய மாங்க்ஸ் பார்க்கலாம். அவங்க எவ்வளோ பேர் இங்கே இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க யார் கூடயும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க டைமிங்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த டைமுக்கு எந்த ப்ரே பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணி முடிச்சிடுவாங்க.
எனக்கு என்னமோ நம்மள மாதிரி இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக சன்னியாசம் எடுத்து இங்கே அவங்களோட கடவுளுக்கு கோயில் கட்டி பீஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. நம்ம விசிட்டர்ஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி சுற்றுறது, அவங்க பண்ண வேணாம்னு சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இங்கே தூக்கி போட்டு அவங்களோட பீஸ் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்கே நிறையா பேர் ஏதோ பார்க்குறதுக்காக இப்படி போயிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை. சரி நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது என்னன்னாக்கா இது வந்து பூட்டான்ஸ் ஐகானிக் பிளேஸ் தத்சங் மான்ஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு ஹில்ஸ் மேலே நிறையா இந்த மாதிரி இந்த பிக்சரில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோயில், இன்னொரு இடத்துல இன்னொரு கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்கள், ஒரு சில வீடு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு மவுண்டெயினில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது ரியலாகவே வந்து பூட்டானில் தத்சங் மான்ஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக மினி சைஸில் இங்கே கட்டி வச்சுருக்காங்க நம்ம எல்லாருமே பார்க்குறதுக்காக இங்கேயே. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே அங்கே படிக்கிற பசங்களுக்கு, அங்கே இருக்கிற குரு, மேலே பொசிஷன்ஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரு ரூம்ஸு, ஹாஸ்டல் ரூம்ஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அண்ட் எல்லாமே இருக்குது. எது இல்லைன்னு சொல்ல முடியாது. டிபேட்டியன்ஸ் புத்தா கோல்டன் டெம்பிள் விசிட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து கண்ணு மூடி உக்காந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எப்படி ப்ரே பண்ணணும், என்ன ப்ரே பண்ணணும்னு தெரியாது. பட் ஸ்டில் ஏதோ கண்ணு மூடிட்டு ஏதோ மனசில் கொஞ்சம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உக்காந்துட்டு வந்துட்டோம். பட் இந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே பக்கத்து ஸ்டேட்லேயே இருக்கிற புத்தா டெம்பிள் இதெல்லாம் விசிட் பண்ணுறதுல அவ்வளோ த்ரில்லாக எதுவும் எனக்கு தெரியல. என்னோடய எய்ம் வந்து டிபேட்டியனுக்கே போயிட்டு அங்கே இருக்கிற கைலாச பர்வதம், சிவனோட கைலாச பர்வத்துக்கு போயிட்டு கைலாசா மவுண்டெயினுக்கு போயிட்டு அந்த மவுண்டெயின் பார்க்கணும். அதுதான் என்னோடய எய்மு. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராவலிங், இந்த சின்ன சின்ன பிளேசஸ் விசிட் பண்ணுறது, இது எல்லாமே விசிட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுன்னாக்கா நிறையா செலவாகும், நிறையா பணம் தேவைப்படும். நோ என்ட்ரி, சாரி. அதுக்காக நிறைய பணம் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய எய்ம் நான் ரீச் பண்ணுவேன். அதுக்கு தேவையான ஒரு தைரியமோ இல்லை அந்த தெம்போ என்கிட்ட இருக்குது. எனக்கு தேவையானது மட்டும் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்துட்டிங்கனாக்கா போதும். ஜஸ்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ இவ்வளோ பண்ணால் போதும். நீங்கள் எதுவுமே எனக்கு பணம் கொடுக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு இது வர்த் அப்படின்னு சொல்லி தோணிச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அதுவே எனக்கு போதும். இப்போ நம்ம இந்த புத்தாஸ் கோல்டன் டெம்பிள் டிபேட்டியன்ஸ்து முடிஞ்சிச்சு. நம்ம ரிட்டர்ன் மறுபடியும் குஷால் நகர் போயிட்டு அங்கத்துலேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோ. மடிக்கேரியிலேருந்து ஆல்மோஸ்ட் மடிக்கேரியில் இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒன்று அந்த அபே ஃபால்ஸ் வந்து நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அது வந்து ரெய்னி சீசனில் ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் இருக்கும்போது விசிட் பண்ணதான் வர்த்து. அந்த வாட்டர் ஃப்ளோ ஹெவியாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஃபால்ஸ் எல்லாமே ஃபுல்லியாக ஹெவியாக நல்லா அழகாக தெரியும் பார்த்தா. பட் இப்போது இங்கே வந்து கொஞ்சம் ரெயின்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அதனால இப்போ போனாலும் வர்த் இல்லை, அவ்வளோ எதுவும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் அது ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்த்தேன், ரெய்னி சீசன்லேயே போயிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் போனது அதுக்கு வர்த்து. ஸோ அதனால் அது ஒன்றும் போகல, மற்றதெல்லாமே கவர் பண்ணிட்டேன். பட் இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மெயின் ஸ்பாட்டு. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் டக்குன்னு பளிச்சுன்னு மடிக்கேரியன்னு சொல்லி டைப் பண்ணாலே தெரியுமோ அந்த பிளேசஸ் தான் இப்போ நம்ம விசிட் பண்ணது. அண்ட் ஹிடன் பிளேசஸ் நிறையாவே இருக்குது, அதெல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு கூர்கோட ஸ்பெஷல் வீடியோஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மடிக்கேரி.